மாட்டேன். சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடிய சர்வ வல்லவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குகிறேன். கர்த்தர் ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை மீண்டும் இந்த உங்களுக்கான உங்கள் நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருணாதர் இயேசு சுவாமி நம்மை அழகாக கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நடத்துதல் மிகவும் ஆச்சரியமானது. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. இந்த நாட்கள் நம்மிடத்தில் அநேக பேர் பேசும்போதும் பழகும் போதும் எதற்காக பேசுகிறாங்க, என்னத்துக்காக பழகுகிறாங்க என்பதை நாம் இந்த நாட்கள் நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாம நம்ம என்ன பண்றோங்க, காணப்படுகிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒருவர் நம்மோடு என்ன நோக்கத்திற்காக பழகுகிறாங்க, என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஜெப ஆவியை, ஞானத்தின் ஆவியை தகப்படத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வேதத்தில் நான் சொல்லுகிற வசனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களாக நம்ம கூட இருந்து நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் செய்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாக பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமங்களை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை என்ன பண்றாங்க, தூற்றுகிறான். இல்லையா? நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது இல்லையா? ரொம்ப நம்பிக்கையா நம்ம என்ன பண்றோம், அவங்களோடு பழகுகிறோம், பேசுகிறோம். அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பார்க்க வந்தாலே எப்படி பேசுறாங்களாம், ஒரு புரோதமாக, ஒரு அன்பு அற்றவர்களாக, நம்ம என்னவோ அவங்க சொத்தையே நம்ம புடுங்கி பறிச்சுக்கிட்டது போல இல்லையா? நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது. அதுவும் தேவ பிள்ளைகளை தான் நம்ம கூடயே பழகுகிறாங்க, நம்மகிட்ட பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நம்மளை பத்தி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் சேகரிச்சு இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தெருக்களில் வீதிகளில் போய் என்ன பண்றாங்க, தூற்றி திரிக்கிறாங்க. இதுதான் இந்த கிறிஸ்துடைய வாழ்க்கை. இதுதான் கடவுள் வெறுக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவர் ஒரு குறைகளையோ இல்லை ஒரு பாவங்களையோ நம்ம கிட்ட சொல்லும் பொழுது அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, ஆண்டவர்கிட்ட மனங்கால் படிக்கிட்டு செபித்து அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக தான் நம்ம காணப்படணும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோங்க, கூடவே பழகுறோம், கூடவே பேசுகிறோம், எல்லா இடத்துல. அங்க பாருங்க வசனத்தை, நீங்க ஒருவன் என்னை பார்க்க வந்தாலே அவன் தன் இருதயத்தில் அக்கிரமங்களை சேகரித்து கொண்டு, எதெல்லாம் நம்ம குறிச்சு சொல்லணுமோ அதையெல்லாம் கரெக்டா அழகா இருதயத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டு அவன் என்ன பண்றாங்க, தெருவில் போய் அதை என்ன பண்றான், தூற்றி பேசிக்கிட்டே போறான். இல்லையா? எவ்வளோ கடவுளுடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம அதை செய்யறோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம முதலாவது என்ன பண்ணணும், நம்ம கூட பழகிறவர்களை நம்ம சரியாக அறியணும். இவங்ககிட்ட இந்த செய்தியை சொன்னா இது ஊரெல்லாம் தூர்த்தப்படுமா, இந்த செய்தியை இவங்ககிட்ட நம்ம சொல்றதுனால நமக்காக ஜெபிப்பாங்களா, இல்லை இந்த செய்தியை கேட்டு நம்ம அவங்களோட பேசிட்டு இருக்கிற அவங்க கிட்ட கொண்டு போய் தூர்த்தி பேசுவார்களா? இதெல்லாம் தேவ பிள்ளைகள் அறியணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இதுதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்பிக்கையா நீங்க காரியத்தை சொல்றீங்க, பேசுறீங்க இல்லையா? அதை என்ன பண்றாங்க, இப்ப நமக்கே ஆப்போசிட்டா திருப்பி ஒரு நாள் தூத்திட்டு பேசுறாங்க இல்லையா? அதுதான்
நம்ம பைபிளை படிக்கும்போது வசனங்கள்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. கவனித்து பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? கிறிஸ்துடைய பக்குவம், ஞானம் வரும். அந்த ஞானம் வந்தால் தான் இந்த காரியத்தெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்க வந்தால் நம்ம வாழ்க்கையே மாறும். மனிதர்கள் பார்க்க வரும் பொழுது சில காரியங்கள் அவங்க வஞ்சனையோடு கூட வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் மிகுந்த ஜாக்கிரதையோடு, ஞானத்தோடும், அறிவோடு ஒருத்தர்கிட்ட பேசும்போது எந்த காரியத்தை குறித்தும் உங்கள் சக நண்பர்களோ, சக விசுவாசிகளோ, உங்கள் சபையோ, ஊழியர்களோ யாரை குறித்து என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பேசாதீங்க. அதை அவங்க சேகரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தெருக்களெல்லாம் வீதியெல்லாம் தூஷிட்டு போய் நம்முடைய கடவுள் நாமமும் தூஷிக்கப்படவும் நீங்களும் அதற்கு உடன்பட்ட உடனாளியாக மாறிடுங்க. அதனால் என் அன்பான தெய்வ பிள்ளைகளை கவனமாக பழகுங்க, கவனமாக எல்லாரிடத்திலும் பேசுங்க. அதை காட்டில் அதிகமாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இதிலிருந்து கடவுள் நம்மளை விலக்கி காத்துக்கொள்வாராக. ஆமென். காட் பிளஸ்.